ஹை கைஸ், நான் உங்கள் சோலோ மிக்கி கேமிங். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4 தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் நான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு நீங்களே போக போக வீடியோக்கு பின்னாடி பார்ப்பீங்க. அது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸுங்க. அது டைமண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரேரு அந்த ஒரு பொருள் எடுக்கிறத. அதை நான் சிம்பிளான வேல ஒரு ஃபார்ம் மூலமாக எடுத்தேன். அந்த ஃபார்ம் எப்படி கட்டுறது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு பூனையை மட்டும் பிடிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சோன்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அந்த வில்லேஜ்லேருந்து பூனை கொஞ்சம் கம்மிங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. வேணால் நான் இப்போ மட்டும் ஒரே ஒரு பூனையை மட்டும் பிடிச்சிட்டு ஆஃப்லைனில் வேணால் கொஞ்சம் பூனையெல்லாம் பிடிச்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஒரே ஒரு பூனை மட்டும் நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம்ல நம்ம, அது இந்த மாதிரி வேலை தான் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த இதெல்லாம் போட்டு இங்கே உட்காந்து தான் ஃபிஷ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லைங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ்ஷிங் ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ஃபார்ம் கட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் ஒரு மீன் மட்டும் உங்களுக்கு வேணும். அந்த மீன் எப்படின்னா பிடிச்சிருங்க. அந்த அட்டாக் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவன் மீனை பிடிச்சிடுவான். ஃபஸ்ட்டு வாட்டர் பக்கெட் வேணும். அந்த வாட்டர் பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் அப்படியே லைன் பை லைனாக சொல்கிறேன், இருங்க. ஓகேங்க, இப்போ கொஞ்சோண்டு ட்ராப் டோர் மட்டும் நீங்கள் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி வரும். ட்ராப் டோரு, செஸ்ட்டு. ஓகேங்களா? கரெக்டாக இதை செய்கிறதுக்கு ஒரு 7 ட்ராப் டோர், 7லாம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 6 ட்ராப் டோர் இருந்ததுன்னா போதுங்க. இப்போ நான் 6 வச்சுருக்கேன் கரெக்டாக. ஓகேங்க, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா உங்கள் செஸ்ட்டை இப்படி எதனா ஒரு இடத்துல வைக்கணும். வச்சுட்டு ட்ராப் டோர், ஐயோயோ இது இப்படி வரக்கூடாதுங்க. அதாவது எப்படின்னா ட்ராப் டோர் அந்த செஸ்ட்டுக்கு ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுங்க. இப்போ இப்போயும் அப்படி தாங்க வருது. இது இப்படி வரவே கூடாது. இருங்க, இதை நான் உடச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் ஓடுறா. இதை இந்த சைடில் இப்படி வைக்கணும். இருங்க, இப்படி இப்படி க்ளோஸ் ஆகுதுல்ல, இந்த மாதிரி அந்த செஸ்ட்டை சுற்றி போட போகிறோம். சுற்றி, ஓகேங்க. அதே மாதிரி இப்போ இந்த சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக தோ பாருங்க, இந்த மாதிரி வரணும். இது உங்கள் மொபைல்லாம் இஷ்யூ இல்லை, என் மொபைல் தான் ஒரு சின்ன இஷ்யூ. அதனால தான் இப்படி பாதியிலே கட் ஆகி வருது வீடியோ. ஓகேங்களா? ஏங்க அவன் ஜாம்பிலாம் வந்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிட்டு வந்துடுவோம். நைட் நேரத்தில் ஒரு வேலை பார்க்க வர மாட்டுறாங்க நம்மளை. ஓகேங்க, இப்போ நம்ம காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபார்மை மிச்சத்தை கட்ட ஆரம்பிப்போங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபார்ம் தான். ஆனால் இதில் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் போட்டு இதில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வேல்யூபிளான ஐட்டம்லாம் கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்குங்க. ஆஹா கைஸ், இங்கே பாருங்கள், விச்சிருக்கான். டே ஏங்க இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லுங்க. இவன் நம்ம மேலே இதோ இப்படி தான் இதெல்லாம் தெளிப்பான் நம்ம மேலே. விஷத்தெல்லாம் தூக்கி அடிப்பாங்க. எப்போ அவனை போட்டு தள்ளியாச்சுங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரு. இவங்கிட்ட நம்ம வச்சுக்கூடாது. போச்சு க்ரீப்பர் சைடில். ஏன்டா யாடாடாடாடா எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை. ஓகே, சுற்றி இந்த சைடு. ஓகேங்க, இப்படி வச்சுட்டு இப்போ நடுவில் ஊற்றணும் இதில். ஓகே, கரெக்டாக இதில் ஊற்றணும். அவ்வளோதாங்க. இப்போ மீனோட சேர்த்து தண்ணியோட சேர்த்து மீனும் போயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் உட்காந்து ஃபிஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு எதனா ஒரு நல்ல வேல்யூபிளான ஐட்டம் கிடைக்கும். இருங்க, இப்போ நம்ம போட்டுக்கிறதுக்கு இது வேணும். ஓகேங்க, அச்சீவ்மெண்ட்டும் வந்துருச்சு. மெரைன் பயாலஜிஸ்டா ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு. என்னங்க இது இப்படி க்ளோஸ் ஆகுது? அப்போ இருங்க, நம்ம அந்த சைடு போய் அதை கட்டி பார்ப்போம். இது இங்கே இருக்க வேணால் நம்ம இது பேக் சைடுக்கு, செஸ்ட்டுக்கு அந்த சைடில் வைப்போம். அப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகுங்க. அதோ பாருங்க. இருங்க, இது மூடிடுவோம். ஓகேங்க, இப்போ இதை பர்ஃபெக்டாக நீங்கள் இப்படி க்ரௌச் பண்ணி தான் வைக்கணும். என்ன மாதிரி நின்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா இதை ஓப்பன் பண்ணி விட்ருங்க. இந்த கீழே ஒரு ட்ராப் டோர் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்றக்கூடாது. ஏங்க அங்கே வேறு ஒரு க்ரீப்பர் வேறு சுற்றுறாங்க. போச்சு நம்ம இப்படி நீங்கள் இப்படி வச்சு இதில் பண்ணணும். நீங்கள் க்ரௌச் பண்ணிவிட்டு பண்ணணும். நான் க்ரௌச் பண்ணாமல் பண்ணுறேன். அப்படி க்ரௌச் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒருவேளை அந்த மீன் இருக்குல்ல உள்ளே, அந்த மீனே இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் மீன் மாட்டாது உங்களுக்கு. அதனால் க்ரௌச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உள்ளே இருக்குல்ல அந்த மீனே கூட உங்களுக்கு மாட்டிக்கும் தூண்டில்ல. ஆனால் அந்த மீன் உங்களுக்கு மாட்டவே கூடாதுங்க. அந்த மீன் சாகவே கூடாது. ஏன்னா அதுதான் மெயின். ஓகேங்க, இருங்க, இவனுக்கு வேறு பயங்கரமாக பசிக்குது. ஆனால் பசிக்குது அவனுக்கு. இது ராட் அண்ட் ஃப்ளஷ் தான் இருக்குது. தற்போதைய நிலைமையில் நம்ம இதை தான் பண்ண முடியும். ராட் அண்ட் ஃப்ளஷ் தான் சாட முடியும். ஓகேங்க, இந்த மண்டையை போட்டு டமால் நம்ம பாட்டில் மீனை பிடிப்போம். இப்போ இருங்க, எதனா கிடைக்குதா?
இதோ பாருங்க வருது பாருங்கள் ஒரு மீன். ஆனால் உள்ளே இருக்க மீன் அப்படியே உயிரோடு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெளியே வந்து எதனா ஒரு நல்ல நல்ல பொருளாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு 10 வாட்டிக்கு மேலேயாவது பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு வேல்யூபிளான ஐட்டம் வந்து கிடைக்கும். ஓகேங்க, இப்போ நான் அதிலே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபிஷ் பண்ணி 6 மீன் எடுத்துட்டேன். நான் சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸ்னு, அது இங்கே தான் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அங்கே பாருங்கள் என்சான்மெண்ட் புக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த என்சான்மெண்ட் புக்கு பார்த்திங்கன்னா ஃபயர் ப்ரொடெக்ஷனு 3, அதுக்கப்புறம் ஃப்ளேமு, அதுக்கப்புறம் லஞ்சு 3. லஞ்சுனா இந்த ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியருக்குலாம் போட்டால் அப்படியே புசு புசுன்னு பறப்பாங்களே, அந்த என்சான்மெண்ட்டுங்க. அது இருக்கிறதுலே பயங்கரமாக ரேரு. அது வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு எப்படியோ. இது எப்படி எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே மைண்ட் கிராஃப்டில் வந்து நான் அன்லக்கியாக தான் இருப்பேன். ஓகேங்க, ஏதோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, வேறு லெவலு. ஓகேங்க, இதை கன்ஃபார்ம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டைமண்ட் ஸ்பியர் ஒன்று கிராஃப்ட் பண்ணி அதை போட்டுருவோம். ஓகேங்க, அப்போ நம்ம மீனை கொடுத்து ஒரே ஒரு பூனையை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவோம். இருங்க, ஒன்று வருது. வா 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 செல்லக்குட்டி, வா 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 வந்துடுச்சா? இடே நீ சாப்பிடாதரா. ஏங்க பயந்து ஓடிடுச்சுங்க. இருங்க இப்போ கரெக்டாக உட்காரணும். அது வந்து பயமுறுத்தக்கூடாது, இல்லைன்னா அது பயந்து ஓடிடும். ஓகேங்க, வருதா வா 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 ஜுஜோ செல்லக்குட்டி வா. என்னங்க இது? டேய், உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, மீன் தான் தரேன். வா 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 அழகாக மீனை நேக்காக கவிட்டு ஓடிடு. இந்தா வாங்க. என்னங்க இது? இந்த கிராஸு மறைச்சி விட்டுருச்சுங்க. அந்த கிராஸ் பிளாக் மறைச்சி விட்டுருச்சு. இருங்க, இப்போ கரெக்டாக பிடிப்போம். வா வருதா. இவன் வேற பார்த்து சைலண்ட்டாக பதுங்கி வராங்க. பெரிய புலி இவர். எப்பாடா டேம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சூப்பர் கைஸ், இதுவும் டேம் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம பையன் உட்காருவான், நில்லுனா நிற்பான். இருங்க, இன்னொன்று ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவோம். இங்கே ஒன்று இருந்தது. ஓகே, அதுவும் ஒரே கலர் தாங்க, இதே கலர் தான் அதுவும். வா 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 புடிடா டேம் காட்டு. அடே என்னங்க இது? மீன் பத்தலைங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 மீன் கொடுத்தா தான் ஒரு டேம் ஆவாராம். இவருக்கு மீன் வந்து பத்த மாட்டேங்குது. ஓகே, இந்த இது வந்து ஒரு நல்ல பூனை. ஏன்னா ஒரு 4 டேம் ஆகிடுச்சுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுவோம். இந்த ஒரு பூனை தான் கிடச்சிது நம்மளுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க, நல்ல வேலை இந்த ஃபார்ம் வந்து எனக்கு கட்டினதில் இன்றைக்கி எனக்கு பயங்கரமான லக்குங்க. இருங்க, இப்போ எதனா மாட்டுதான்னு வந்து பார்ப்போம். இது கரெக்டாக நான் வந்து அந்த லஞ்சு புக் எடுக்கையில் வந்து இதுவாகிடுச்சு. வீடியோ வந்து ஓகேங்க, அந்த இடத்துல மட்டும் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. சரி விடுங்க, நம்ம கெட்ட நேரம் கட் ஆகணும்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக கேப்சர் பண்ணுவோம். இதெல்லாம் ஒன்று வருதா? நல்ல பொருளாக மாட்டினா நல்லாயிருக்கும். இருங்க, இப்போ என்ன மாட்டுது? போடுங்க ஒரு மீன். மீன்லாம் இதுதான் மாட்டியிருக்கு, வேறு எதுவும் நல்ல பொருள் இல்லை. இது வந்து வீடியோ உங்களுக்கு பார்க்க லைட்டாக அங்கங்கே கட்டாயி வர மாதிரி இருக்கும். அது இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம வந்து பயங்கரமாக பண்ணுவோம். ஓகேங்க, அப்போ அந்த பூனையை போயிட்டு நம்ம வீட்டில் சும்மா கம்பீரமாக நிப்பாட்டிடலாம். ஓகே, இருங்க. வா 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 இப்படி வா. ஓகே, ஃபாலோ பண்ணதா. இப்போ எதுக்கு பூனை நான் மெயினாக தேடுறானா, ஏன்னா க்ரீப்பர் பையன் வர மாட்டான். உட்கார் அங்கே போய் உட்காந்துட்டியா? சரி இருங்க, அதை அப்படியே தள்ளி கூப்பிட்டு போய் இந்த இடத்துல விட்ருவோம். ஓகேங்க, அந்த க்ரீப்பர் அப்படியே க்ரீப்பர்ன்றான் பாருங்க. பூனையை அப்படியே இங்கே உட்கார வச்சாச்சு. சும்மா கம்பீரமாக இருக்கான் பாருங்க நம்ம பையன். இவனுக்கு எதனா ஒரு பேர் வந்து மறக்காமல் வைக்கணும். ஸோ கமெண்ட்டில் எதனா நீங்கள் வந்து சொல்லுங்கள், எதனா ஒரு பேர் நம்ம பையனுக்கு வச்சு விட்ருவோம். ஓகேங்க, இப்போ வேறு எதனா இருக்கா? வேறு எதனா பண்ண வேண்டியது இருக்கா? இன்னொரு பூனை இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே, இல்லை. ஓகே, இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஃபிஷ் பண்ணி பார்ப்போம், எதனா கிடைக்குதா? எதனா நாட்டு லிஸ்ட்டோட இது ஷெல்லுங்க, இது வேஸ்ட்டு. இதோ பாருங்க, இந்த இது வேஸ்ட்னா தேவை, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இது எதுக்குன்னா இந்த ஹார்ட் ஆஃப் த ஷீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இது தேவைப்படும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அது வேண்டாம். ஓகேங்க, வேறு எதனா கிடைக்குதா? ஓகே, வேறு சரசரன்னு போட்டு எடுத்து இப்போ போடுவோம். இப்போ எதனா மாட்டோம். இப்போ எதனா கிடைக்குதா? என்னங்க இது? தாமரை லீஃப் தந்திருக்கான். சரி விடுங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. ஓகேங்க, இது நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதப்பெல்லாம் வந்து எனக்கு நல்ல பொருளாக மாட்டோம். எப்போ நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இது பண்ணுறேனோ அப்போலாம் ஒரு பொருள் கூட மாட்ட மாட்டேங்குது. ஓகே, இப்போ எதனா மாட்டா? இப்போ எதனா கன்ஃபார்ம் இப்போ எனக்கு வேணுங்க, இல்லைன்னா எனக்கு திருப்தியாகவே இருக்காது.
ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் என்னால் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி கிராணி வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து கிராணி தான். ஓகேங்களா, பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராணி தான். ஓகேங்க, அப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நம்ம ஆன்வில் செஞ்சு இப்போ நம்ம எடுத்த புக்கை வந்து என்சான்மெண்ட் பண்ணிவிடுவோங்களா? இருங்க, எனக்கு இப்போ அதை பண்ணியே ஆகணும்னு ஒரு ஆசை. ஓகே, மேலே இது இருக்கும், அயனு டோருக்கு. ஓகேங்க, அப்போ முதல்ல அயனை நம்ம ஸ்மெல் பண்ணுறோம். இருங்க, இப்போ அயனை உருக்கி ஆன்வில் செஞ்சு இன்றைக்கி எனக்கு அந்த லஞ்சு என்சான்மெண்ட் போட்டால் தான் வந்து எனக்கு நிம்மதியே. ஓகேங்க, இங்கே எதனா இருக்கா? இந்த செஸ்ட்லேயும் எதுவும் இல்லை. இருங்க, அந்த பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அரேஞ்ச் பண்ணல, எடுத்துப்போம். ஓகேங்க, வேறு ஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிப்போம். எதனா மிஸ் பண்ணுற போகிறேன் நான், முக்கியமான ஐட்டம் எதனா. அதுக்கப்புறம் திரும்ப அயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேவ் வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டு வந்து பார்ப்பேன். அயன் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்க, இங்கே ஓகே இருங்க, அயனை மட்டும் எடுத்துப்போம். இப்போ நான் கன்ஃபார்ம் இன்னைக்குள்ளே அதை பண்ணியே ஆகணுங்க. இருங்க, கண்டிப்பாக எனக்கு பார்த்தே ஆகணும், அந்த லஞ்சை யூஸ் பண்ணியே ஆகணும். இது செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மட்டும் நம்ம மெண்டிங் மட்டும் போட்டு வச்சிட்டோன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். மெண்டிங் போட்டோம்னா அது பாட்டில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி இது பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இருங்க, நம்ம எதனா மெண்டிங் மட்டும் நான் எதனா ஒரு எப்படின்னா ரெடி பண்ணுறேன். ஆஃப்லைனில் உட்காந்து எதனா பண்ணி ரெடி பண்ணுறேங்க நான். ஓகே, சீக்கிரம் வாடா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெசர்ட் டெம்பிள் இருக்குல்ல, டெசர்ட் டெம்பிளில் போய் பயங்கரமாக லூட் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க, செஞ்சாச்சுங்க, ஆன்வில செஞ்சாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஆன்வில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஸ்பியரை மட்டும் செஞ்சுடுவோம். ஓகேங்க, இதை எடுத்து இப்படி போட்டுருவோம். கீழே போயிட்டு ஆன்விலை இங்கே வச்சுடுவோம். ஓகே, பக்காவாக இருக்குது ஆன்விலு. என்சான்மெண்ட்டை போடுறா, எப்பா பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து ஸ்வாடுக்கு கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஸ்வாடில் வந்து ஃப்ளேம் இருக்குது. அதே மாதிரி ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3யும் இருக்குது. இது எதுக்கு வேணும் போடலாம், ஸ்பியருக்கும் போட்டிருந்துருக்கலாம், ஸ்வாடுக்கும் போட்டிருந்துருக்கலாம், அதே மாதிரி ஆர்மருக்கு கூட போட்டிருந்துருக்கலாம். ஸ்வாடுக்கு போட்டோம்னா நம்ம ஈஸியாக ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுங்க. ஏன்னா போட்டு எதனா ஒரு மாபை அடித்தோம்னாலே போதும், அது பாட்டில் செத்து நம்மளுக்கு வேக வச்ச ஃபுட்டாகவே கிடச்சிரும். என்னடா இது பறக்க மாட்டான்? என்னங்க அவன் பறக்க மாட்டான்? என்ன பறக்கலை அவன்? எதனா பக்கா? இருங்க, திரும்பி எதனா ட்ரை பண்ணுவோம். என்னங்க வர மாட்டேங்குது? ஒருவேளை இந்த பட்டனா? கைஸ் வர மாட்டேங்குதுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அங்கே பாருங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. வெறும் 3 இது தான். இதுக்கெல்லாம் எலக்ட்ரா போட்டு காம்போலாம் பண்ணோம்னா பயங்கரமாக இருக்கும். எலக்ட்ரா வச்சு காம்போலாம் பண்ணோம்னா. ஓகே, சீக்கிரம் மேலே போவோம். என்னங்க இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. என்னடா இது? இருங்க, ஒருவேளை ஃபுட்பார் கம்மியாக இருக்கனால ஆகுதா? இருங்க, ஒரே நிமிஷம், நான் சாப்பிட்டுட்டு ஃபுட்பாரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் வரணும். ஓகே இருங்க, இப்போ ஐயோ வருதுங்க, இப்போ வருது, பயங்கரமாக வருது. ஓகே, இப்போ லஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி கன்ஃபார்ம் தேவைப்படுதா? இனிமேல் வந்து இப்படி எதனா ஒரு இதை ரொம்ப தூரம் தாண்டணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தாண்ட தேவையில்ல. ஐயோ, திரும்ப ஃபுட்பார் கம்மியாகிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு தாண்ட தேவையில்ல. இந்த மாதிரி இந்த லஞ்சை போட்டு ஒரு அடி அடித்தோம்னாலே போதும், அப்படியே அழகாக பஞ்சாக பறந்துடலாம் லஞ்சை வச்சு. ஓகே, இந்த பிளாக் எடுத்து கீழே ஒன்று இப்படி போட்டுருவோம். ஓகேங்க, இருங்க, அப்படியே ஐயோ மேலே பறந்து போகலாம், சும்மா பயங்கரமாக இதுவாக போகலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஓகேங்க, சூப்பராக லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், அந்த ஸ்டைலு பயங்கரமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மட்டும் மெண்டிங் மட்டும் நான் போடணும், கன்ஃபார்ம் மெண்டிங் என்சான்மெண்ட் மட்டும் லஞ்சுக்கு கன்ஃபார்ம் போட்டுக்கணும். இருங்க, அந்த கோழிலாம் இந்த இது யூஸ் பண்ணி கொன்னே ஆகணும் எனக்கு. ஐயோயோ, இது வேஸ்ட்டு. அங்கே பாருங்க, வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. இதை நான் அப்போதைக்கு யூஸே பண்ண போகிறதில்ல, மைனிங்க்கு எதுக்குமே எடுத்துகிட்டு போக தேவையில்லைங்க. அப்படியே பத்திரமா இது வந்து நான் மெண்டிங் போடுற வரைக்கும் இப்படியே வீட்டிலே வைக்க போகிறேன். ஓகே, சூப்பராக லஞ்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே இருங்க, மீனை மட்டும் இருக்குது, மீனை சாப்பிட்றோம். இவனுக்கு ஆனவுன்னா அந்த லஞ்சா லங்கான்னு எனக்கு சரியாக தெரில, ப்ரொனன்சியேஷன் தெரியல. இது யூஸ் பண்ணால் பயங்கரமாக ஃபுட்பார் வந்து குறையுதுங்க.
கன்ஃபார்ம் ஃபுட் பார் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நிறைய நேரம் யூஸ் நிறைய நேரம் இல்லை, ஃபுட் பார் ஃபுல்லாகவே இருந்தாலும் இல்லைனா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் போல். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து கிராணி வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ்.